கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கியதற்கு எதிராக தொடரப்பட்ட புதிய வழக்கை ஜூலை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அரசு பணி வழங்கியது நீதிமன்ற தீர்ப்பிற்கு உட்பட்டதாகவே இருக்க வேண்டும் என்ற இடைக்கால உத்தரவை நீட்டித்துள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பத்துக்கு அரசு பணி வழங்குவதை தொடரப்பட்ட வழக்கில் ஜூலை 25 உத்தரவிட்டுள்ளது. அரசு தரப்பில் 11 தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரிய நிலையில் வழக்கை ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். வழக்கில் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால உத்தரவு நீட்டித்தும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். திண்டுக்கல் வேடுசந்தையைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் மதுரை அமர்வு கரூர் மாவட்ட கூட்ட நெரிசல் விபத்தில் உயிரிழந்த 41 பேரின் வாரிசுகளுக்கு அரசு வேலை வழங்கும் வகையில் உத்தரவு பிறப்பிக்கவோ நிர்வாக நடவடிக்கை எடுக்கக்கூடாது என உத்தரவு கோரி 14 வழக்கை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி CV கார்த்திகேயன் சக்திவேல் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் பதில் மனு முழுவதுமாக தயாராகவில்லை. ஆகவே 3 வழக்குகளையும் சேர்த்து 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அதற்கு நீதிபதிகள் முதல் மாத ஊதியம் பெறுவதற்கு முன்பாக வழக்கை விசாரிக்க வேண்டும் என தெரிவித்தனர். அரசு தரப்பில் 27ஆம் தேதி வழக்கு ஒத்திவைக்க கோரப்பட்டது. அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் வெள்ளிக்கிழமைக்குள்ளாக பதில் மனு தாக்கல் செய்ய அறிவுறுத்தி வழக்கை ஜூலை 27ஆம் தேதி ஒத்திவைத்தனர். அரசு தரப்பில் 31 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ள நிலையில் 21 தான் பணியில் சேர்ந்தனர் என தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து நீதிபதி அனைத்து நீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு உட்பட்ட என குறிப்பிட்ட வழக்கை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர்.